சிம்ம ராசி நேயர்கள் இவங்களுக்கு வந்து இந்த 2025 ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்கும்? சிம்மராசி நண்பர்கள் பல பேருக்கு இனிமேல் லைஃப்பில் ஆன்மீகம் தான் சரணாகதி, இனிமேல் நான் சித்தர் ஆக போகிறேன்னு சொல்லி பல பேர் திருவண்ணாமலைக்கெல்லாம் போவாங்க. ராசி லக்னத்தில் கேத்து வரும்பொழுது தான் இந்த ஞானிகள் சித்தர்கள் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இனிமேல் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி அயல்நாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய ராசி சிம்மம் தான். ராசி லக்னத்துக்கு எப்பெல்லாம் கேத்து வருதோ அப்போல்லாம் சரணாகதி அடைய வேண்டிய இடம் சாட்சாத் சித்தர்கள் தான், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் பிழவுகள் ஏற்படக்கூடிய நேரம் இப்போ அது உங்களால் ஏற்படும். ஃபேமிலியில் அந்யோன்யம் இல்லாமல் பிரிந்து போகிறது, இல்லைன்னா கொஞ்சம் வேலைக்காக வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, இல்லை பசங்களும் சரி ஹாஸ்டலில் போய் தங்குறது, இல்லை நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போய் தங்குறது, இல்லை வேற ஒரு ஊருக்கு போகிறது, ஃபேமிலிக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ்னால பிரியறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் ராகு 7ஆம் இடத்துல உட்காந்து குரு பார்வை கொடுக்கறதுனால உங்களுக்கு இங்கே கஷ்டம் இருக்குமே தவிர ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யத்தை கெடுக்காது. நான் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இந்த மாதிரி தேவையில்லாத ஃபிலாசபி நிறைய பேச வைக்கும். அது என்ன மன வருத்தத்தை தான் அந்த ஃபிலாசபியாக மாற்றி அவங்க பேசுவாங்க. அதில் இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யத்தை கெடுத்துக்காமல் பார்க்குறது, முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில் மூத்த பெண்களுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும்.